ஜோதிட அன்பர்களுக்கு நமஸ்காரம். மங்கையர் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விதி, மதி, கதி, இந்த 3 விஷயங்களையும் பேசிக்காக வச்சு தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த 3 விஷயங்களை மையமாக வச்சு தான் காலம் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்குமே தனிப்பட்ட குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட ராசிக்கு இந்தந்த விஷயங்கள், இந்த மாதிரியான மனிதர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, இதை நோக்கி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதே செல்லும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொகுத்து வச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேசிக் லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ராசி நமக்கு இருக்கும் பட்சத்தில் நமக்கும் அதே போன்ற விஷயங்களை அனுஷ்டிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருது. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ராசிக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இங்கே மனிதர்களுக்கும் பிரதிபலிக்குது. அப்படி இந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை தொகுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே முழுமையாக நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம் அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட ராசி உங்களுக்கு செயல்படுறதுனால இங்கே சொல்லப்படுகிற விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தொடர்பு படுத்திவிடும். சிலருக்கு மேலோட்டமாகவே வெளிப்படையாகவே அந்த விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு ரொம்ப டீப்பாக ஆழமாக அந்த விஷயங்கள் சூட்சமமாக செயல்பட்டு இருக்கலாம். கடைசிக்கு மன ரீதியான எண்ணங்களாவது அந்த விஷயங்களில் அப்படி வந்து போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை கேளுங்க. கன்னி காலக்கணிதத்தின்படி 6ஆம் இடமாக வரக்கூடியது. பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்களானாலும் சரி, லக்னத்தில் பிறந்தவங்களானாலும் சரி, புத்தி சாதுரியம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். சென்டிமெண்ட்டுக்கு பெருசாக இடம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது சிக்கல்களோ பிரச்சனைகளோ எப்படி வந்துட்டாலும் சரி, அது அப்போதைக்கு அந்த நேரத்துக்கு மட்டும்தானே தவிர அதையே போட்டு சுற்றி சுற்றி உழப்பிக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது. அதை ரொம்பவுமே ஈஸியாக கிராஸ் பண்ணி வரக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த கன்னியில் பிறந்தவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் இவங்க கூட இருக்கிறவங்கனாலேயே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படவும் செய்கிறாங்க. ஸோ ஒன்று பர்சனலாக இவங்களே அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு வழியே இல்லாமல் மற்றவங்களுக்காக இவங்க மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான நபர்கள், கோபம் வரும், பிடிவாதம் இருக்கும். ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை புரிஞ்சுட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எல்லா நேரத்துலையுமே ஒரே மாதிரி செயல்படுறது இவங்களுக்கு பிடிக்காது, இல்லைன்னா வராது அப்படின்னு சொல்லலாம். காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் எப்போவுமே அவங்களுடைய வேலை இவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். பொருளாதார ரீதியான ஆசைகள் இவங்களுக்கு எப்போவுமே கூடுதலாக இருக்கும். ஒரு செல்வாக்கான நிலையில் இவங்க இருக்கணும்னு எண்ணம் இவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். அதாவது எல்லா விஷயங்கள்லையுமே இவங்களுக்குன்னு ஒரு கெத்தை எதிர்பார்ப்பாங்க, தனித்துவத்தை எதிர்பார்த்து இருப்பாங்க. பொருளாதாரம் அப்படின்னு நான் சொல்ல வர விஷயமும் அதுதான். பண ஆசை, பண தேடல் அப்படின்னும் முழுமையாக சொல்லிட முடியாது. அதுவும் இருக்கும். ஆனால் அதில் ஒரு கெத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இது கிடைச்சது அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த விஷயமும் ஃபுல்ஃபில் ஆகும். இவர்களை உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும். இவங்களை மதிக்கிற அளவில், இவங்களை ஊக்கப்படுத்துகிற அளவில் இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு 4 பேராவது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பேச்சு திறமை இவங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். நிறைய காரியங்களை பேசியே சாதிச்சிருவாங்க. இவங்களை இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கை பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாங்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது இவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் மற்றவங்களை பற்றின சமாச்சாரங்கள் அவங்களுக்கு அது கொஞ்சமாக இருந்தால் கூட அதை பெருசாக நினச்சி பாராட்டி புகழ்ந்து தள்ளிடுவாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, ஆனால் மற்றவங்க கிட்ட இருக்கிறது பெருசாக தெரியும். இதனாலேயே இவங்களுக்கு மற்றவங்க மேலே பிரியம் ஜாஸ்தி. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்களும் இவர்கள்தான்.
இவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்போவுமே ஒரு போட்டி மனப்பான்மையோடவே இருந்து வருவாங்க. எல்லா விஷயங்களுமே இவங்களுடைய வாழ்க்கையில் சேலஞ்ச் மட்டுமே நிறைந்திருக்கும். எதையுமே இவங்களால சாதாரணமாக எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சு முடிச்சிட முடியாது. அதே போல் இந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய இடமாற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். ஒரு இடத்துல அவங்களால உருப்படியாக இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே முடிகிற வரைக்கும் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஒன்று நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா இதையும் விட மாட்டாங்க, அதையும் விட மாட்டாங்க, ரெண்டையுமே சேர்த்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அது முடியறதுக்குள்ளே இன்னொன்று வரும், அதையும் இழுத்துருவாங்க, இதையும் விட்டுருவாங்க. அப்படின்னு இவங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வேலை செய்கிற விஷயத்தில் இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கலாம். புரிஞ்சிக்க வேண்டியது கண்டினியூட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான். ட்ராவலிங் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த விஷயமாக இருக்கும். இதன் காரணமாகவும் நிறைய பேர் இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டும் இருப்பாங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு பெருசாக செட் ஆகிறது இல்லை. அதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துட்டு வருவாங்க. அதே போல் இவங்களுடைய முயற்சிகள் இவங்களுக்கு பெருசாக பயன் கொடுக்கறது இல்லை. ரொம்பவுமே பிரியப்பட்டு ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் முடியறதுக்குள்ளே அதில் வெறுப்பை தான் இவங்க அதிகமாக பார்த்து வந்துருப்பாங்க. பெருசாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது கிடைக்காது. கான்வர்சேஷன் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நார்மலாகவே இவங்க பேச்சு திறமை கொண்ட நபர்கள் தான். ஆனால் இந்த நாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இவங்களுக்கு பெரும்பாலும் ஒத்து போகும். இவங்க பேசியே நிறைய விஷயங்களை சாதிச்சாலும் அந்த மாதிரியான பேச்சுக்களே இவங்களுக்கு நிறைய நேரங்களில் இவங்களுக்கு எதிராகவே மாறி போயிருக்கும் சான்சஸ் நிறையவே இருக்கு. இல்லைன்னா இவங்களை எப்பவுமே எதிர்த்து பேசுறதுக்கோ இல்லைன்னா குறுக்க பேசுறதுக்கோ ஒரு ஆள் கண்டிப்பாக இவங்க கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது இவங்களுக்கு எப்பவுமே மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே இந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே எல்லா விஷயங்கள்லையுமே இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ்லேயே இருந்து வருவாங்க. இதுவா அதுவா, பண்ணலாமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் இவங்களை எப்போவுமே போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இவங்களால் எல்லா விஷயங்கள்லையுமே நீடித்து கண்டினியூ பண்ண முடியறது இல்லை. இந்த இடம் விட்டு இடம் மாறுறது, விஷயங்களை அடிக்கடி மாற்றிக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அதிகமாக ஏற்படுது. அதே போல் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு ஒரு வித்வத்தன்மை பொருந்திய நபர்களாக இருந்து வருவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை செய்யும் போது இவங்களுக்கு பயம் ஏற்பட்டுடும். குறிப்பாக நம்பிக்கை இருக்காது. இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இவங்க எப்போவுமே இவங்களை தாழ்த்தியும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப பெருசாகவும் நினச்சிட்டு இருப்பாங்க. தவிர இவங்க எப்போவுமே ஒரு செயல்பாட்டு வீரராக இருந்து வருவாங்க. காரியத்தில் கண்ணாக இருந்து எப்போ பாரு எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே மன உளைச்சல் இல்லைன்னா உடல் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ரீதியாக இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுது. அதனாலேயே டென்ஷனும் சீக்கிரமாகவே ஆயிடுறாங்க. போட்டி பந்தயங்களில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். குறுக்கு வழிகளில் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லையுமே ஷார்ட்கட்டை தேடி போவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப நீட்டாக லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. சுலபமாக சீக்கிரமாக கிடைச்சிடணும். அதற்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு குறுக்கு வழிகளை ரொம்ப சீக்கிரமாகவே தேட ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சூப்பராகவே அது கை கொடுக்கவும் செய்யும். ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த மாதிரியான விஷயங்களில் கூட இவங்களுக்கு நீடித்த தன்மை அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்ச நாளைக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகுமே தவிர மறுபடியும் அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வேறொரு விஷயத்தை தேடி போக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் அப்படிங்கிறதே கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்தானமாக தான் பார்க்கப்படுது. அதாவது ருண ரூக சத்துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஸோ அந்த 6ஆம் இடமே இவங்களுக்கு ராசியாகவும் லக்னமாகவும் வர்றதுனால அந்த மாதிரியான விஷயங்களை இவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தித்தே தீர வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்படுறாங்க. அது ஒரு சிலருக்கு சின்ன விஷயமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வெளிப்படையாக தெரியாது. ஆனால் பர்சனலாக அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவுமே
தினம் தினம் சந்திச்சுட்டும் வந்துட்டு இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு நீண்ட நாட்களுக்கு இல்லைன்னா வெகு நாட்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னே தெரிஞ்சுக்க முடியாத புரிஞ்சுக்க முடியாத உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்காவது மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கோர்ட்டு கேஸு, இன்னும் தேவையில்லாத வழக்கு, பஞ்சாயத்து, வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கு ரெஸ்டே இருக்காது. தவிர இவங்களும் பார்த்தீங்கன்னா பேச்சில் ஆர்வம் இருக்கிறதுனால இவங்களாலையும் அதற்கு பதில் கொடுக்காம இருக்க முடியாது. ஆனால் ஆரம்பத்திலே சொன்ன அந்த பேச்சே தான் இவங்களுக்கு பிரச்சனையாகவும் அமையுது அப்படின்னு. அதனால் இவங்களுக்கு எதிர்வாதங்கள் அப்படிங்கிறதும் இவங்களால தவிர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டிஃபால்ட்டாகவே இவங்களுக்குள்ள கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி பிரச்சனைகள் தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா பல பேருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் சூட்சமமாக தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வெளி தோற்றத்திற்கு அப்படி தெரியலைனாலும் தினம் தினம் அதை அனுபவிச்சுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னும் சில பேருக்கு குறிப்பாக சுய ஜாதகம் சரியில்லாத இந்த கன்னி லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறதே போராட்டமாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த ருண ரூக சத்ரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும், ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்டு கேஸுன்னு சுற்ற வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க, உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு வாழ்க்கையில நிம்மதியே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட மறைமுகமான எதிரிகள் இவங்களுக்கு ரொம்பவும் அதிகமாக இருந்து வருவாங்க. குறிப்பாக தொழில் ரீதியான எதிரிகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சுய ஜாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட தொழில் ரீதியான எதிரிகள் போட்டிகள் இந்த கன்னி லக்னத்தில் மற்றும் ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. நீங்கள் பாட்டுக்கு எப்பவும் போல் நார்மலாக உங்களுடைய உழைப்பு போட்டு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் செய்கிற அதே விஷயத்த செஞ்சு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருப்பாங்க. கம்மியாக கொடுக்குறேன், அதிகமாக கொடுக்குறேன், இல்லைன்னா ஆஃபரோடு கொடுக்குறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையை தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாதிரியான நபர்கள் உங்ககிட்ட அதிக நாட்கள் நீடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதா உண்மை. எந்த வேகத்தில் அவங்க வந்தாங்களோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதே வேகத்தில் அவங்க திரும்பி போகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். இது இந்த கன்னி லக்னம் மற்றும் ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த தொழில் மற்றும் வேலை விஷயங்களும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு போட்டி இல்லை அப்படின்னா உங்களால் சரியாக எந்த ஒரு விஷயத்தையும் ரன் பண்ண முடியாது. நீங்கள் விஷயங்களை ஃப்ரீயாக விட்டுடுவீங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் என்றைக்கு ஒரு விஷயத்தில் ஒரு சமாச்சாரத்தில் உங்களுக்கு போட்டி பந்தயம் அப்படிங்கிறது சவால்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது அப்படிங்கும்போது உங்களை நீங்களே சுய மேம்பாடு செஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் வரும்பொழுது தான் நீங்கள் அப்டேட்டே ஆக ஆரம்பிப்பீங்க. ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் செஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செஞ்சு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். வேற எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்காது. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருந்தால் மட்டும்தான் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும். அது இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். குடும்பம் விதின் அமைப்புப்படி கன்னிக்கு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்தானத்தில் வலுவாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது குடும்ப சமாச்சாரங்கள் இவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருந்து வரும். நார்மலாகவே கன்னியை பொறுத்த வரைக்கும் இவங்க குடும்பமும் சரி, ரிலேட்டிவும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, இவங்க சர்க்கிளில் யாராக இருந்தாலும் சரி, இவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கொடுத்து வருவாங்க. அந்த விஷயங்களில் இவங்க ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே இவங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைக்கிற விஷயங்கள், அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனால் குடும்ப அமைப்பு இவங்க எப்படி அதை ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே சிக்கலாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களால் குடும்பத்தில் கொண்டுட்டு போயிட முடியாது. ரெண்டாவதா குடும்ப சமாச்சாரங்கள், அதாவது இவங்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா இவங்களுக்காக குடும்பத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவாக தான் நடக்கும். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே எந்த ஒரு விஷயம் ஸ்பீடாக கிடைக்காது.
அப்புறம் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், முடிஞ்சா செய்யலாம், இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் குடும்பத்தில் அதிகமாக பார்க்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவங்க குடும்ப சமாச்சாரங்கள் இவங்களுக்கு தானாக கிடைக்கும் போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்படி ஒருவேளை இவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது கிடையாது. அப்படி கிடைச்சாலும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏதோ கடமைக்காக அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் செஞ்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம் இது எல்லாத்தையுமே போற்றக்கூடியவங்களாக தான் இருந்து வருவாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி ஆட்கள் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவுமே கண்ணியமாக நடந்துக்குவாங்க. இவங்களுக்கு அதில் பிரச்சனை வந்துட்டாலும் சரி, மற்றவங்களுக்கு இவங்க மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஆனால் இதனாலேயே என்னவோ கன்னியோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க மட்டம் தட்டியே பேசிகிட்டு இருப்பாங்க. பேர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் எல்லாமே இருக்கும். ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் மற்றவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன கன்னியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே இரட்டைத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த குடும்ப சமாச்சாரங்களையும் இதே பிரச்சனையும் நீடித்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்த மட்டம் தட்டியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கால நேர சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதனாலேயே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கன்னி ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். எப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரப்போகுது அப்படிங்கிறது நிர்ணயிக்கவே முடியாது. ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால கன்னியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படிங்கிறது தான் கன்னிக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே. பெற்றோர்கள் விதியின் அமைப்புப்படி கன்னிக்கு தந்தையினுடைய ஸ்தானம் ஒரு நல்ல இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகளோ கஷ்டங்களோ இல்லாத பட்சத்தில் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரிவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். தொழில் ரீதியாகவோ இல்லைன்னா படிப்பு விஷயங்களுக்காகவோ இல்லைன்னா குடும்ப சமாச்சாரங்களுக்காகவோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் அவருக்கு உடல் நல பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்து அவர் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருப்பாரு. ஸோ அதைய நினைச்சு உங்களுக்கு மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் தந்தையின் மூலமாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு வந்துட்டு இருக்கும். ஆனால் பேசிக்காகவே உங்களுடைய தந்தையோட குணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு சுகவாசியாக இருந்து வருவார். பேச்சில் நக்கலும் நையாண்டியும் இருக்கும். குடும்பத்தை மதிக்கக்கூடியவராக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்புகளை சுமக்கிற நபராக இருந்து வந்திருப்பாங்க. கலைத்துறையில் நிறைய ஆர்வம் இருக்கும், ஆனால் பெருசாக செயல்பட மாட்டாங்க. உங்களுடைய குடும்ப விஷயங்கள்லையும் மற்றும் உங்களுடைய முயற்சிகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் குறுக்கீடுகளையும் எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மன ரீதியாக உங்களுக்கு உங்கள் தந்தை மேலே மதிப்பு மரியாதை எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். அதாவது இந்த கண்ணியில் பிறந்தவங்க அவங்களுடைய தந்தையை மீறி அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. வெளியில் பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் முரட்டுத்தனமாக கல்லும் முள்ளுமாக தெரிஞ்சாலும் மனசளவில் அப்பா மேலே மரியாதை பக்தி அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான மரியாதை சார்ந்த விஷயங்களே அப்பாவின் வழியில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன உங்களுடைய முயற்சிகளை தேவையில்லாத குறுக்கீடுகளை செய்வாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களில் கூட அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தலையீடாகவே இருந்துட்டு வருவாங்க. இதனால் உங்களுக்கு கிடைக்கிற சில நல்ல விஷயங்கள் கூட உங்கள் அப்பாவின் மூலமாக தட்டி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் உங்கள் அப்பா வழியில் நிறையவே நடக்கும். இது உங்களுக்கு நிறைய கடுப்பை ஏற்படுத்தும். விதியின் அமைப்புப்படி உங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்தானத்திலேயே இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே கன்னியில் பிறந்தவர்கள் அம்மாவின் செல்ல பிள்ளைகள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதில் விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அம்மாவின் மேல் பிரியம் இருக்கிறத விட உங்கள் அம்மாவிற்கு உங்கள் மேலே பிரியம் ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் அதை வெளிப்படையாக வெளியில் காட்டலாம், சில பேர் அதை வெளியே காட்டாமலும் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே கன்னியில் பிறந்த குழந்தைகளுக்கு, அதாவது ராசியாகட்டும் லக்னமாகட்டும், அந்த குழந்தைகள் மேலே தாய்மார்களுக்கு என்னைக்குமே ஒரு தனி பற்றுதல், பாசம், ஆசை அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். அவங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க ஸ்பெஷலாகவே செய்வாங்க. ஸோ இந்த சமாச்சாரங்களை நீங்கள் எங்கே அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்கள் கூட பிறந்தவங்க அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லி வருவாங்க. உங்களை அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் பேசினாதான் உங்களுக்கு பிடிக்கும், நான் பேசினா உங்களுக்கு கசக்க தானே செய்யும் அப்படின்னு. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் அம்மாவிற்கும் அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் வெளிப்படையாக புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப ஓப்பனாகவே தெரியும். அம்மாவுக்கு இவங்களை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. பொதுவாகவே கன்னியில் பிறந்தவங்களுக்கு அம்மா வகையில் நிறையவே சகாயங்கள் என்பது உண்டு. நிறைய பேருக்கு அம்மா வழியில் சொத்து சுகங்கள் கிடைப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டர் யாரு அப்படின்னு கேட்டாலும் உங்கள் அம்மாவை சொல்லிடலாம். டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ உங்கள் அம்மா வழியில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது எப்படியாவது கிடைச்சிக்கிட்டும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு பற்றுதல் ஜாஸ்தியாக இருக்கும். கடமையை சரியாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பொறுமையும் நிதானமும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் அவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலும் கன்னியில பிறந்தவங்க அப்பாவை குறை சொல்லிக்கிட்டும் அம்மாவை பெருமையா பேசிட்டும் தான் இருந்து வருவாங்க. உடன்பிறப்புகள் விதியின் அமைப்புப்படி கன்னிக்கு உடன்பிறப்புகளுடைய ஸ்தானம் ஒரு நல்ல வலுவான இடத்துல இருக்கிறதுனால உடன்பிறப்புகளை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த கன்னியில் பிறந்தவங்க இருப்பாங்க. நார்மலாகவே உடன்பிறப்புகள், அதாவது மூத்த உடன்பிறப்பாகட்டும் இளைய உடன்பிறப்பாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேல இவங்களுக்கு பிரியம், பாசம், பற்று இது எல்லாமே கூடுதலாகவே இருக்கும். அவங்க இவங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க நிச்சயமாக அவங்களை நேசிப்பாங்க. தவிர உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு சப்போர்ட்டிவான நபர்களாகவும் இருந்து வருவாங்க. அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அப்கிரேடேஷன் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய உதவிகள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில இருந்தே தீரும். தவிர உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள், ஆதாயங்கள், லாபங்கள் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் தியாகம் செஞ்சுக்கிட்டும் இருப்பீங்க. அதாவது அவங்களுக்கு கணிசமா இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். குறிப்பா மூத்த உடன்பிறப்புகள் மேல கன்னியில் பிறந்தவர்களுக்கு லக்னமாகட்டும் ராசியாகட்டும் ஒரு தனி விதமான பற்றுதல் பாசம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனா நிறைய பேரு உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுடைய சுமைகளையும் சேர்த்து சுமந்துட்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூத்த உடன்பிறப்புகள் வகையில குடும்ப பிரச்சனைகள் இவங்களுக்கு கூடுதலாக இருந்து வரும். அதாவது உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது உங்கள் குடும்பத்தை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான பாதிப்பையே ஏற்படுத்தி வரும். ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா தான் இருந்து வருவீங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுக்கும் வந்து போனாலும் கூட உங்களுடைய ஒற்றுமைகளுக்கு என்னைக்குமே குறை இருக்காது. கடைசிக்கு மன ரீதியாவது அவங்களை நீங்கள் என்னைக்குமே நினைச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. குறிப்பா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நிலைப்பாடுகள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். தவிர உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கை முறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான அமைப்புல இருக்காது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னேறி போறாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு கண்டிப்பா அவங்க கீழே இறங்கி வந்துருவாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்பவுமே இந்த மேடும் பள்ளம் நிறைந்ததாகவே இருக்கும். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் நபர்களாகவும் இருந்து வருவாங்க. உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளையும் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே பக்தியோட இருந்து வருவாங்க. தேடல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான நபர்களாக இருந்து வந்தாலும் வாழ்க்கையில நிறைய சிரமங்களையும் பார்த்து வருவாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுக்கு கோபம் ஜாஸ்தி, ஈகோ ஜாஸ்தி. அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன நடந்துட்டாலும் சரி அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் புதுசாக விஷயங்களை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற தேடல் அவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டாங்க. அப்படி இவங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் மற்றவங்க ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்கிறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தனிப்பட்ட முறையில் உங்களுடைய இளைய உடன்பிறப்பு ரொம்பவுமே நல்ல மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மற்றவங்களால அவங்கள சுலபமாக புரிஞ்சுக்க முடியாததால் வாழ்க்கையை பெரும்பாலும் தனிமையாகவும் வெறுமையாகவுமே கழிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூத்தவர்களாகட்டும் இளையவர்களாகட்டும்
பாசம் அப்படிங்கிறது என்னைக்கும் குறையாது. வாழ்க்கை துணை. விதியின் அமைப்புப்படி வாழ்க்கை துணையுடைய அமைப்பு கன்னிக்கு ஒரு சுமாரான நிலையில் தான் இருக்கு. பெரும்பாலும் கன்னியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது குடும்ப விஷயங்கள்ல நிறைய ஃப்ளக்சுவேஷனை ஏற்படுத்தும். ஒரு நிம்மதியான சூழல், ஒரு அமைதியான சூழல் அப்படிங்கிறது குடும்ப நிலையில மேக்சிமம் பார்க்க முடியாது. ஆனால் வெளி தோற்றத்திற்கு மற்றவங்களுடைய பார்வையில கணவன் மனைவி 2 பேருமே பரவாயில்ல, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்கள தான் இருப்பாங்க. அதே போல குடும்பத்தை தவிர மற்ற விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு என்னைக்குமே த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், கன்னியை பொறுத்த வரைக்கும் 2 பேருடைய குணாதிசயங்கள் அப்படியே வேற வேறையா இருக்கும். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஆனா அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. 2மே நல்ல விஷயம் தான், ஆனா 2த்துக்குமே வித்தியாசம் இருக்கு. இந்த நல்ல விஷயமே கொஞ்சம் கூடுதல் ஆயிடுச்சு அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் ஆயிடும். இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி ஆயிடும். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க, அவங்க விட்டு கொடுத்து விலகி போயிடுவாங்க. அப்போ அங்க அந்த விஷயத்த செய்யறதுக்கு யார் இருப்பா அப்படிங்கறதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ குடும்ப சமாச்சாரம் அப்படின்னு வரும்பொழுது 2 பேருமே பெரும்பாலும் விலகி போறதுலேயே குறியா இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேருமே விலகி இருக்கும்படியான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு உருவாகி விடுது. ஏன்னா இந்த பிரபஞ்ச அமைப்பை பொறுத்த வரைக்கும் இங்க யாரையுமே குறை சொல்லவே முடியாது. எல்லாமே சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அந்தந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைக்குது. அப்படி அது இருக்கும் பட்சத்துல தான் அந்தந்த விஷயங்கள் சரியாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துகிட்டு இருக்கும். அப்படித்தான் இந்த கன்னிக்கு வாழ்க்கை துணையுடைய வாழ்க்கை முறையும் இப்படி அமைஞ்சிருது. ஸோ இது சரியா தப்பா அப்படின்னாலாம் கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை துணையோட குணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பொறுமைசாலி, அமைதியானவர், ஊர் சுற்றுவதில் பிரியம் இருக்கிறவங்க, ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர், சொகுசாக வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களை விரும்பக்கூடியவர்கள், கலைத்துறை மற்றும் மீடியாக்கள்ல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுவாங்க, டிராவலை அதிகமாக செய்வாங்க இல்லைன்னா விரும்புவாங்க, அடிக்கடி வெளி இடங்களுக்கு இல்லைன்னா புது இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணையோட குணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்லிட முடியாது. ஆனால் குடும்ப விஷயங்கள் அப்படின்னு வரும்போது தான் வாக்குவாதங்கள் அதிகமாயிடுது. குறிப்பாக வாய்ச்சண்டையை சமாளிக்கவே முடியாது. ஏன்னா பதிவோட ஆரம்பத்திலேயே சொன்ன கன்னிக்கு நாக்கில் சனி அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பொருந்தும் அப்படின்னு. அப்படிதான் இந்த விஷயமும் வாழ்க்கை துணைக்கிட்ட ஏடா குணமா எதையோ ஒன்று பேசி, இல்லைன்னா நீங்கள் என்னைக்கோ சொல்லியிருப்பீங்க, அதையோ ஒரு விஷயமா இப்போ எடுத்து பேசி பிரச்சனையை அதிகப்படுத்துவாங்க. என்னதான் உங்களுக்கு பேச்சு சாதுரியம் இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் அப்படி பேசி சமாளிச்சிடலான்னு ட்ரை பண்ணால் கூட அது பெரும்பாலும் எடுப்படுறது கிடையாது. உங்களை அவங்க ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களுமே கன்னிக்கு வாழ்க்கை துணையின் வகையில் நன்மைகளே உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய அம்மாவுடைய குணாதிசயங்கள் சிலவற்றை பார்க்க முடியும். உங்கள் குழந்தைங்க மேலே ரொம்பவுமே பிரியமாக இருந்து வருவாங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு எப்படி எல்லா விஷயங்களும் செஞ்சு வந்தாங்களோ அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களும் செஞ்சு வருவாங்க. மொத்தத்தில் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு வாய் நிதானத்தின் மூலம் சந்தோஷத்தை காண முடியும். குழந்தைகள். விதியின் அமைப்புப்படி குழந்தைகள் ஸ்தானம் கன்னிக்கு ஒரு நல்ல இடத்திலேயே இருந்து வருது. கன்னியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில நிறைய சகாயங்களையும் அனுகூலங்களையும் லாபங்களையும் பார்க்க முடியும். உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆட்களாகத்தான் உங்களுடைய குழந்தைகள் இருந்து வருவாங்க. சிலருக்கு அது நேரடியாக கூட இருக்கலாம், சிலர் மறைமுகமாக பேக்ரவுண்ட்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது இருக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு உங்கள் குழந்தைகள் பிறந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் மற்றும் முன்னேற்றத்தை பார்க்க முடியதை பார்க்கலாம். இப்படி கன்னிக்கு குழந்தைகள் மூலமாக ஏதோ ஒரு வகையில நிச்சயமாக சகாயம் என்பது இருந்தே தீரும். அதுல கன்னி ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் குணத்தின் அடிப்படையில் உங்களுடைய குழந்தைகள் ரொம்பவுமே கோபக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பிடிவாதக்காரர்கள், ஈகோ அவங்க கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். நீயா நானா அப்படிங்கிற பிரச்சனை அவங்க கிட்ட என்னைக்குமே தீராது. உங்களை போலவே அவங்களும் காரியத்துல கண்ணா இருப்பாங்க. அவங்க வேலை தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட், மற்றது எல்லாமே அப்புறம்தான். உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி உங்களுடைய அம்மாவுடைய குணாதிசயத்தை சிலவற்றை பெற்றிருக்கிறாங்களோ
அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் உங்கள் அப்பாவுடைய குணாதிசயம் சிலவற்றை பெற்றிருப்பதை பார்க்க முடியும். உங்களுடைய குழந்தைகளுக்கு உடன்பிறப்புகள் மேல பாசம் பற்று கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். அதே போல உடன்பிறப்புகள் வகையில உங்களை மாதிரி அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டு வருவாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும், பிரயாணத்தை விரும்புவாங்க. அதுவும் குறிப்பா கொஞ்சம் ஆக்ரோஷமான விஷயங்களை அதிகம் விரும்பக்கூடிய குழந்தைகள் தான் உங்களுக்கு இருந்து வருவாங்க. சண்டை போடுற ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா கேம்ஸ், இல்லைன்னா வேகமா வண்டி ஓட்டுற ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ், இப்படி ஆக்ரோஷமா கொஞ்சம் மூர்க்கத்தனமா செயல்படுற மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுடைய மனம் லயிக்கும். மேக்சிமம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுய ஜாதகம் சரியில்லாத கன்னி ராசி மற்றும் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தைகள் வழியில சில சங்கடமான சூழ்நிலைகளை பார்க்க முடியும். அதாவது குழந்தைகள் மூலமாக இவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஆனா குழந்தைகள் எல்லா விதத்திலும் இப்ப சொன்ன விஷயங்கள்ல கெட்டிக்காரங்களாக இருந்து வருவாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும்தான் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடைஞ்சல்களும் மனஸ்தாபங்களும் வந்து போகுமே தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே ஓகே தான். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். விதியின் அமைப்புப்படி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஸ்தானம் கன்னிக்கு ஒரு நல்ல நிலையிலேயே இருந்து வருது. குறிப்பா நண்பர்களை பொறுத்தவரையில் அவங்க மேல உங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி பிரியம் இருக்கும். பெரும்பாலும் நண்பர்களை தேடி போகக்கூடியவர்களாகத்தான் கன்னியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். ஒரு வசீகர தன்மை அவங்க கிட்ட இருக்கிறதுனாலே இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அவங்க மூலமாக அதிகமாக நடக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இல்லைன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இது எல்லாமே கொஞ்சம் சிக்கலாகவே இருந்து வரும். இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பெரும்பாலும் கன்னியில் பிறந்தவர்கள் நண்பர்களுக்கு கட்டுப்பட்ட நபர்களாகவும் இருந்து வர்றாங்க. சிலருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லதையும் கொடுக்கலாம். ஆனால் சுய ஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் நண்பர்களால அதிக ஏமாற்றங்களையும் வெறுப்புகளையும் பார்த்து வர வேண்டியது இருக்கும். ஜாதகத்துல நண்பர்களுடைய ஸ்தானம் சரியில்லை அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு கடன் இல்லைன்னா வழக்குகள் போன்றவற்றை பார்க்க வேண்டியது இருக்கும். அதே போல நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய சம்பவங்களும் இந்த கன்னிக்கு அதிகமாக ஏற்படுவது உண்டு. உறவினர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானம் ஒரு நல்ல நிலையில இருக்கு. ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாம் எதுவும் பெருசா எடுபடாது. அதனாலேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருந்து வருவாங்க. நல்லா இருக்கீங்களா, நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவிலே கொஞ்சம் டீசெண்டாக போயிட்டு இருக்கும். ரொம்ப க்ளோஸாக அவங்ககிட்ட டச் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை அவங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் உறவினர்கள் வகையில் உங்களுக்கு நடக்கிற அல்லது கிடைக்கிற விஷயங்கள் ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுப்பது இல்லை. நிறைய பேர் மேக்சிமம் அவங்களுடைய உறவினர்களை தேடி போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் இல்லை அவங்களாகவே வந்து செஞ்சாலும் அந்த சமாச்சாரங்கள் விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதா உண்மை. பெரும்பாலும் கன்னியில பிறந்தவங்களுடைய உறவினர்களுக்கு கர்வம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. தேவைன்னா நீ வா, நான்லாம் எதுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஸோ இதனாலேயே உங்களுக்கு உறவினர்கள் மேலே செம கடுப்பாகும். ஸோ மேக்சிமம் கன்னியில பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வகையில் 2 விஷயங்கள் இருக்கு. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதாவது ஒன்று, சின்ன வயசுல உறவினர்கிட்ட ரொம்பவுமே நெருங்கி ஃப்ரீயா பழகி வந்திருப்பாங்க. ஆனால் வயது ஆக ஆக உறவினர்கள் வகையில டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுடும். மேக்சிமம் எதையும் கண்டுக்காம அவங்கவுங்க வேலையில பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வயசுல உறவினர்களுடைய டச்சே இருந்திருக்காது. அவங்க ஒரு பக்கமும் நீங்க ஒரு பக்கமுமாக இருந்து வந்திருப்பீங்க. ஆனா ஒரு வயசுக்கு மேல உறவினர்கள் வகையில டச் ஏற்பட்டுடும். அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் உறவினர்கள் மத்தியில் ஒரு சைடு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இன்னொரு சைடு மைனஸ் ஆகிடும். அப்படி இல்லாமல் எப்போவுமே கண்டினியூஸாக உறவினர்கள் வகையில் டச் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எலியும் பூனையுமா தான் ஒரே வீட்டில் இல்லைன்னா ஒரே இடத்துல இருந்துட்டு வருவாங்க. மேக்சிமம் பக்கத்தில் கன்னிக்கு உறவினர்கள் இருந்தாங்க அப்படின்னாலே செட் ஆகாது. அப்படி இருக்காங்க அப்படின்னா யாராவது அவங்கள பற்றி கேட்டால் கூட அவங்கள பார்த்தே நான் பல நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்கிற ரேஞ்சில் தான் உறவு முறைகள் இருந்து வரும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு மர்மஸ்தானங்கள், மறைவிட நோய்கள், இல்லைன்னா என்னன்னே தெரியாத புரியாத நோய்கள் போன்ற விஷயங்கள், அப்படி இல்லைன்னா ரொம்பவுமே நுணுக்கமாக சிகிச்சை செய்ய வேண்டிய
உடல் உபாதைகள் போன்ற விஷயங்கள் தான் அதிகமாக ஏற்படும். தவிர தலைப்பகுதிகள், இடுப்பு பகுதிகள் மற்றும் கழுத்து, தோள்பட்டை போன்ற இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் உபாதைகள், வழக்குகள், காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏமாற்றங்கள், நண்பர்கள் உறவினர்கள் வகையில ஏமாற்றங்கள், துரோகங்கள், தவிர உடன்பிறப்புகள் வகையில வரக்கூடிய சங்கடங்கள், மாமனார் மாமியார் வகையில வரக்கூடிய சங்கடங்கள், தொழில் மற்றும் வேலை விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய சிரமங்கள், இப்படி சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து வருவது கன்னிக்கு எப்பவுமே நல்லது. தொழில் மற்றும் வேலை. விதியின் அமைப்புப்படி தொழில் மற்றும் வேலை ஸ்தானம் கன்னிக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கிறதுனால பெரும்பாலும் தொழில் மற்றும் உத்தியோக விஷயங்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு நல்ல அனுகூலத்தையும் எதிர்பார்ப்புகளையுமே கொடுத்து வரும். நிறைய பேருக்கு இந்த தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. இன்னும் வேணும் அடுத்தது என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பொதுவாகவே இவங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரியான சமாச்சாரங்களை எப்போவுமே கூடுதலாகவும் இருக்கும், கவனத்தோடையும் இருக்கும். ஸோ இப்படி ஒரு விடாப்பிடியான குணாதிசயம் இவங்ககிட்ட இருக்கிறதுனால ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க மனிதர்களாக இந்த கன்னிகள் பிறந்தவங்க இருந்து வருவாங்க. கடைசிக்கு தங்களுடைய சுற்று வட்டாரத்திலாவது ஒரு மதிப்பு மிக்க நபர்களாக இந்த தொழில் மற்றும் உத்தியோகத்துல இருந்து வருவாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தொழில் மற்றும் வேலை விஷயங்கள்ல போட்டிகளை சமாளிக்கிறதும் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்து வரும். அதை உங்களால் தவிர்க்கவும் முடியாது அப்படிங்கிறதுதான் உண்மை. ஆனால் இருந்தாலும் இந்த தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்குன்னு என்னைக்குமே ஒரு தனித்துவமான இடம் இருப்பதும் நிச்சயம். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எழுத்துத்துறை, பாதுகாப்புத்துறை, கண்காணிப்புத்துறை, பிரிண்டிங் பிரஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், அறுவை சிகிச்சை, ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்கள், வித்தைகள், ரசாயனங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புத்தகங்கள், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரட்டைத்தன்மை கொண்ட விஷயங்கள், இப்படி இன்னும் பல விஷயங்கள் கன்னிக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும். ஓகே ஜோதிட நண்பர்களே, இதுதான் இந்த ராசியினுடைய முழு அமைப்பு. இங்கே ராசியை பற்றி முழுவதுமாக எதுவும் சொல்லப்படலை, தோராயமாக சில விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கணும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையின் முறையிலேயே இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயத்தை தான். என்னுடைய பேச்சை நீங்கள் கவனிக்காதீங்க, அதில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்லாங் அப்படிங்கிறது கிடைக்காது, அது எல்லாருக்கும் புரியவும் செய்யாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதனால் நான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.